نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. பத்தாம் நாள் தராவின் பொழுது நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நல்வாழ்க்கைகளையும் நாம் அனைவருக்கும் தந்திருக்குமாறாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ஆளுமையும் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களின் நமது பட்டியலையும் அளித்திருக்குமாறாக. கணியத்துக்குரியவர்களே, நேற்றும் முன்தினமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியாருடைய வரலாற்றை நாம் எடுத்து வைத்தோம். அந்த பேர்களை நாம் ஒன்றை நினைப்போர்கள். நீங்கள் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லிக்கிறோம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா, ஆயிஷா, ஹப்ஸா, உம்மு சலமா, زينب بنت جحش، أم حبيبة، صفية، ஜுவைரியா, மைமுனா ஆக 10 மறைமார்களுடைய பெயர்களை நாம் குறிப்பிட்டு வந்தோம். கலிகநாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு மனைவியை கொண்டேதான் வாழ்ந்தார்கள். அதன் பிறகு ஏக காலத்திலே 9 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த 9 மனைவிகளை நாம் குறிப்பிட்டு வந்தோம். 9 ஒரு சேர்த்து 10 ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு மனைவி உண்டு, ஜெய்மார். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக குறைந்த காலம்தான் வாழ்ந்தார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். மிக குறைந்த காலம் தான் வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தினால் அவர்களோடு சேர்த்து மொத்தம் 11 மனைவிகள் பூர்த்தியாகின்றனர். வெளியேற்றக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை இந்த ஆண்டு அறிவாக குறைக்கலாம் என்று யோசித்த பொழுது நாங்கள் ரொம்பவும் யோசித்தோம். கருத்தரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் அதை விருப்பமாக ஏற்பார்களா ஏற்க மாட்டார்களா என்ற ஒரு சந்தேகத்திலேயே கருத்தரத்தை தொடராக நாங்கள் தலைப்பாக போட்டோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் மிகவும் சிறப்பாகவே அதை வரவேற்பதாகவே தெரிகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரம் அனைத்து இந்த மாமன்றத்திலே சுருக்கமாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அல்லாஹ் தஆலா அன்னாருடைய பொருத்தத்தையும் அவருடைய ஷஃபாஅத்தையும் அருகதையானவர்களாக நம்மை ஆட்சியர்களாக. நாம் புத்திரிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு கவிஞர் இருந்தால் அவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் தன்னுடைய கவியின் பார்வையை ஒன்றை சொல்வார்: فإنني ذمة منه بتسميتي محمدا وهو أوفى الخلق بالذمم. மறுமலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒவ்வொருவரும் எதை சொல்லி அக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது
எனக்கு ஒரு தொடர்பு அவர்களோடு இருக்கிறது. என் தகப்பனாக எனக்கு முகம்மது என்று பெயர் வைத்திருக்கிறார். என் தகப்பனாக எனக்கு முகம்மது என்று பெயர் வைத்திருக்கிறார். எனவே அண்ணலே பெருமானை உங்க பெயரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமானாரோடு ஒரு தனி தொடர்பை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். தொடர்பு உள்ளவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அந்த கலைஞர் அழகாக சொல்வார். அதுபோன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொடர்பாக அவருடைய கருத்திரம் அனுப்பி நான் தெரிந்து வைப்பதற்கான முயற்சி செய்த இந்த ஒரு தொடர்பை பெருமானாரோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை ஒரு பக்காவான ஒரு சரியான ஒரு உறுதுணையான தொடர்பாக ஆட்சி தந்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தான் அவர்களுக்கு வயது 40 அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பெறுகிறது. அந்த நபித்துவம் கிடைக்கப்பட்ட வரலாற்றில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக தெளிவாக நீண்ட நெடிய ஹதீஸின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார்கள். ரபீல் அவ்வல் 12 முதல் கொண்டு 6 மாதங்களுக்கு முன்னாலே பெருமானாருக்கு பயிற்சிகள் ஆரம்பமாகிறது. நபித்துவம் வருவதற்கு முன்னாலேயே ரபீல் அவ்வல் 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி ஆரம்பமாகிறது. பயிற்சி என்றால் அவ்வளவுமா புதியது அருளிய காரியா. இரவு கனவு காண்பார்கள், காலையில் அப்படியே நிகழ்ச்சிகள் நடக்கும். இரவு கனவு காண்பார்கள், அது அப்படியே காலையில் நிகழ்ச்சியாக நடக்கும். எங்கே போவது, இங்கே வருவது, யார் பேசுவார், யார் சாப்பாடு, என்ன சாப்பாடு, என்ன பேசி பேசுவோம் என்பதை போன்ற அந்த ஒரு நாள் நிகழ்ச்சி பூராவுமே முதல் நாள் இரவு கனிவாக வந்துவிடும். இப்படி 6 மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகள் வரத் தொடங்கின. அந்த காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலையிலே தனித்து தவம் இருக்க வேண்டும் என்று ஆட்சி கொண்டவர்களாக ஹிரா மலைக்கு தனித்து தவம் தெரிவித்தார்கள். ஹிரா மலை என்பது அங்கிருந்து பார்த்தால் காபத்துல்லா தெரியும். நீங்கள் ஏறி போக பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தால் சென்று பாருங்கள். அது காபத்துல்லாவுக்கு நேராக இருக்கின்ற மலை. அங்கிருந்து பார்த்தால் காபத்துல்லா நேர தெரியும் என்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சேர்ந்திருந்தார்கள். அதை மலை என்று சொன்ன உடனே நாம் ஒரு பெரிய புகையா இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இல்லை, அது பெருமானார் சிந்தனை வந்தப்பட்ட அந்த இடத்தை பார்த்தால் கொஞ்சம் தரை நிமிர்ந்து உட்கார்ந்தால் தலை தட்டும், இந்த பக்கம் இடுப்பு தட்டும், இந்த பக்கம் இடுப்பு தட்டம். அப்படி போது ஒருவர் உட்கார்ந்து சொல்வதால் நின்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட 3 கற்களுடைய கூட்டல் தான் 2 முக்கோணமாக 2 கல், முன்னால் ஒரு கல், இப்படி உள்ள ஒன்றுதான் புகை என்பதாக நாம் அறிவிக்கின்றோம். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டவுன் இருக்க ஆரம்பித்தார்கள். அப்படி டவுன் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் சொல்கிறார். அதற்கு அவர்கள் திடீரென்று பெருமானார் முன்னால் வருகை கொள்கிறார்கள். அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் வானத்திற்கும் பூமிக்கும் ஒரே ஒளிமயமாக இருந்தது. வானத்தை ஒட்டியதாக பூமி ஒட்டாததாக ஒரு பெரிய ஒளியாக இருந்தது. அந்த ஒளியான அந்த உருவம் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருக்கி பிடிக்கிறது. நெருக்கி பிடித்து இருக்கிறார், ஓதுகிறார்கள் என்று சொல்கிறது. ஓதுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஓதியவன் அல்லதே என்பதாக சொல்கிறார்கள். இங்க ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலும் படித்தவரும் அல்ல, எழுதவும் தெரியாது அவர்களுக்கு படிக்கவும் தெரியாது. எழுதவும் தெரியாது அவர்களுக்கு படிக்கவும் தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலகத்தினுடைய எல்லா செய்திகளையும் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார். உலகம் தோன்றியதிலிருந்து அழியும் காலம் வரை எல்லா ஞானத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். இந்த எழுத கற்றுக் கொடுப்பதற்கு சிரமமா? எழுத கற்றுக் கொடுப்பது எனக்கு சிரமமா? நம்முடைய சின்ன பிள்ளைகளை எழுத கற்றுக் கொடுக்கிறது மிகப்பெரிய பின்னறிஞர், அவர்களுக்கு அல்லாஹ் எழுதிக் கொடுப்பது சிரமமா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை அவர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது என்று வரலாற்றாளர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஏன் அல்லாஹ் அதை கற்றுக் கொடுக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுகிறது. வானத்தை கற்றுக் கொடுத்தார், அந்த வழிகளை கற்றுக் கொடுத்தார், அங்கே கூப்பிட்டு சென்று மேராஜ் எல்லாவற்றையும் காட்டினார். அப்படி உள்ள ரசூல் ஆலமீனுக்கு எழுதப்படியை கற்றுக் கொடுக்க தெரியாதா? ஏன் அல்லாஹ் கொடுக்கவில்லை? கடைசி வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சொல்லுங்கள் எந்தெந்த வழி மற்றவர்கள் படித்து காட்டித்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செய்திருப்பார்கள்.
அந்த அளவுக்கு ஏன் ஆண்டிருந்தான் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அவன் தன் அறிவை தன்பக்கத்தில் மட்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுய நலம் என்று கூட சொல்லலாம். சில கல்லூரிகளில் நல்லா படிக்கிற பிள்ளைகளை விட மாட்டார்கள், நல்லா படிக்கிற பிள்ளைகளை விட மாட்டார்கள். எப்படியாவது டீச்சர்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீ படிக்கலாம் அவனை கருத்திலாம் அந்த கருத்தை வாங்கி தரேன், ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன், எழுத்தரேன்னு சொல்லி விட மாட்டார்கள். ஏனென்றால் நமக்கு பெருமை என்பதாக அந்த கல்லூரி நினைக்கும் அல்லவா. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் மட்டும்தான் படிக்க வேண்டும், வேறு யாரிடத்தில் படிக்க வைக்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படிக்க வைக்கவில்லை. இதை பற்றி 29:48 வசனத்திலே சொல்லுகிற பொழுது வமாக்கும் தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபி வலா தஹுத்து பி யமீனிக இதன் லர்ஹாபு மும்கின் என்று பதில் சொல்கிறார்கள். இதற்கு முன்னால் நீங்கள் ஓதியவரும் அல்ல, உங்களுடைய வலதுகரத்தை கொண்டு எழுத கூடியவரும் அல்ல. அப்படி உண்மை எழுத ஓத படித்திருந்தால் சந்தேகப்படுவார்கள், சந்தேகப்படுவார்கள், இளைஞர்கள் சந்தேகப்படுவார்கள். இந்த முகமது எங்கேயோ படித்து வைத்து விட்டு வந்து சரண் அவுத்து விடுகிறார் என்பதாக சந்தேகப்படுவார்கள் என்று அல்லாஹ் காரணம் 29:48 காரணம் காட்டுகிறார். என்றாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடத்தில் படித்தவர்கள் தான் முழுமையாக சொல்லிக் கொடுக்கும் என்ற அந்த சந்தோஷத்தையும் ஒரு தொடர்பையை கருத்தில் கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஓத படிக்க வைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவேதான் அந்த ஒளி இணைத்த உடனேயே மானதிகாரி நான் ஓதியவன் அல்ல என்று சொல்கிறார். உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை கட்டி அழைக்கிறார். கட்டி அழைத்து கொஞ்ச நேரம் கட்டி அழைத்து விட்டு ஈஸ்வரன் ஓது என்று சொல்கிறார்கள். அப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பதிலையே சொல்கிறார்கள். மூன்றாவதும் இரண்டாவது கட்டி அழைக்கிறார்கள். அப்போதும் அதே பதில் தான் விடுகிறது. மூன்றாவது கட்டி அடைத்து விட்டு ரப்பித்தல்லதி கலக்கல் இன்சான ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லமல் இஸ்லாம் அல்லமல் இன்சான மாலம் தியாகம் என்ற இந்த 5 வசனங்களையும் ஓதுமாறு சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அதுதான் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த வழி. 5 ஆயத்துகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னார். அதை சொல்லிவிட்டு அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அகன்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புதிய அனுபவமா இருந்தது. திடீரென்று ஒளியாலான ஒரு உருவம் வந்து ஓது என்று சொல்லிவிட்டு இப்படி ஆயத்துகளை சொல்லிவிட்டு செல்லதே என்று நினைத்து அவர்கள் பயந்தார்களா என்றால் பயம் என்று நாம் அதற்கு சொல்ல முடியாது. ஒரு புதிய அனுபவம், புதிய அனுபவத்தினால் அவர்களுக்கு ஒரு விதமான திகைப்பு. அந்த திகைப்பு உண்ட உடனே அவர்கள் அப்படியே கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வந்து தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அன்னை கவிதா இருந்தாங்க. அவரை பார்த்து கம்மி என்னை போர்த்துங்கள் என்பதாக சொல்கிறார். கவிதா அம்மையார் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், என்ன செய்தி என்று உடனே நடந்த வரலாறு அனைத்தையுமே சொல்லி காட்டுகிறார். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை இங்கே நினைவு செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஊரிலே பஞ்சாயத்துக்கு போயிருந்தோம். பஞ்சாயத்து பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனாலும் நம்முடைய மனைவி கேட்பாங்க, என்னங்க நடந்துச்சு, என்ன விஷயம் என்று கேட்பாங்க. அட போடி உனக்குலாம் அதெல்லாம் புரியாது. நம்முடைய துணைகிட்ட நாம் சொல்லக்கூடிய பதில் எழுதியுமா, அதெல்லாம் ஊர் விஷயம் உனக்கு புரியாது, போய் சொத்தவை என்று சொல்லிவிட்டு அதற்கு விட்டு போயிடுவோம். சராசரி நாம் ஒரு புதிய நிகழ்ச்சி நடக்குமானால் நம்முடைய துணைகளுக்கு சொல்லுகிற பழக்கம் கிடையாது. இது மட்டுமல்ல, நபிமாருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்றான். செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை அழைச்சிட்டு தன்னுடைய தாய் நாட்டுக்கு செல்கிறார்கள், எகிப்திய நோட்டுக்கு செல்கிறார்கள். அக்காலத்தில் வாகன வசதி இல்லாத காரணத்தினால் கால்நடைகளில் செல்கிறார்கள். இடையிலே ஒரு காட்டிலே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடுமையான இருள், அத்துடனே கடுமையான குளிர். குளிரை போக்குவதற்கும் நெருப்பு தேவைப்படுகிறது, இருளை போக்குவதற்கும் நெருப்பு தேவைப்படுகிறது. வீட்டுள்ளவர்களுக்கு எங்கேயாவது கொஞ்சம் நெருப்பு கிடைக்கான்னு பார்த்துவாங்களேன், அதை வைத்துக் கொண்டு நாம் குளிர் வாங்கிக் கொள்ளலாம், கொஞ்சம் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று துணை தப்புறமா சொல்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடி செல்கிறார்கள். ஒரு மரத்தில் இருந்து திடீரென்று கடுமையான வெளிச்சம் தெரிகிறது. ஆக நாம் தேடி வந்த ஒளி வெளிச்சம் இங்கே இருக்கிறது, நெருப்பை பற்றி கொண்டு செல்லலாம் என்பதற்காக வேகமாக நோக்கி செல்கிறார்கள். ஆனால் அங்குமே நெருங்க பார்த்தால் அது ஒரு புதுவிதமான நெருப்பாக இருக்கிறது. அது நெருப்பிலே குரல் பெற்றது, யா மூசா இன்னி அனல்லா, மூசாவை நான் தான் அல்லா. உடனே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பேசுகிறான், உரையாடுகிறான், என்னான்னு சொல்கிறான். சொல்லிட்டு நீ குரானுக்கு போ, அவனை போய் நேரில் கூப்பிடு என்று சொல்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே எடுத்து பயணமாயிட்டாங்க. அப்படியே எடுத்து பயணமாயிட்டாக வரலாறு.
அவங்க குடும்பம் அதுக்கு பிறகு என்னானது என்றும் தகவலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல போர்த்தணும்னு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அந்த இன்பம் கிடைத்தது, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய அந்த மகிமை அவங்களுக்கு கிடைத்த உடனே அப்படியே அதுல மகிழ்ச்சியாகி அந்த குரலுக்கு கட்டுப்பட்டவர்களாக அந்த குரல் எங்கே ஆணையிட்டதோ அங்கு போயிட்டாங்க. துரோகம் பார்த்துட்டாங்க. தனக்கு ஒரு பெரிய பேரோடு கிடைத்த பொழுது ஒரு மனைவி விட்டு வந்திருக்கோம், பிள்ளைகளை விட்டு வந்திருக்கிறோம், அவங்ககிட்ட போய் பேசி சொல்லணும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நினைக்கவில்லை. அவர்கள் அப்படியே போய்விட்டார். நீங்க அம்மா நெருப்பு கொண்டு வருவாரு விழுத்தி பார்த்து காலையில விடிஞ்சது மிச்சம் இடையில வரவே இல்லை. காலையில் விடிந்த உடனே தேடுறாங்க, கணவர் போனாரு என்ன, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க, எதுவுமே கிடைக்கல. அந்த நேரத்தில் யதார்த்தமாக அந்த பக்கத்திலே ஒரு வழிபோக்கர்கள் வந்த பொழுது எகிப்தை நோக்கி பயணமாகிற ஒரு பயணக்கூட்டம் வந்தது. தனியாக பிள்ளையை வைத்துக் கொண்டு ஒரு அம்மா நிற்பதை பார்த்து, என்னம்மா நீங்க எங்க போறீங்க, யாரை தேடுறீங்க, என்ன விஷயம் என்று கேட்டாரு. கணவரோடு நாங்கள் ராத்திரி வந்தோம், என் கணவர் ராத்திரி நெருப்பு வாங்கிட்டு வர்றேன்னு போறாரு, போனவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை, அதனால் நாங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எகிப்துக்கு தான் செல்ல வேண்டும், எகிப்துக்கு தான் செல்லணும், நான் அங்க தான் போறோம், உங்களுடைய கணவர் அதிகமாக எகிப்துக்கு தான் போயிருப்பார், வாங்க நாங்க கொண்டு போய் உங்களை சேர்க்கிறோம் என்று வழிபோக்கர்கள் அவர்களை கொண்டு போய் எகிப்திலே கொண்டு போய் விட்டார்கள். அதன் பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இங்கே நாம் என்ன சொல்றோம், அல்லாஹ் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சா, அல்லாஹ் இப்படி பாக்கியத்தை நமக்கு எல்லாம் சொர்க்கத்தில் தர இருக்கிறான். அந்த இன்பத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்தோம். பாவிகள் மட்டும்தான் ஓடுவார்கள் என்பது அல்ல, நல்லவர்களும் ஓடிடுவார்கள். நல்லவர்களும் அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைத்துவிட்ட பொழுது குடும்பத்தையும் மறப்பார்கள், எல்லாத்தையும் மறப்பார்கள், ஓட ஆரம்பிச்சுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ அல்லாஹ் சொல்றான், பாவிகள் என்று சொல்ற இல்ல, மனுஷன் ஓடுவான்னு சொல்றான். அந்த மனுஷன் ரெண்டாவது பாவியான மனுஷன், அதாவது நீங்களுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவான். அப்ப நல்ல மனுஷன் அல்லாஹ்வுடைய பேரு கிடைச்ச உடனே எல்லாத்தையும் மறந்து ஓடுவான். அல்லாதான் தேடி கொடுத்து உனக்கு மனைவி இருக்குப்பா, பிள்ளை இருக்குப்பா, சேர்த்து வாழுப்பா என்று அல்லாதான் தேடி கொடுப்பார் ஒழிய இவர்கள் அதை கண்ட உடனே மூன்று போய்விடுவார்கள். அந்த மகிழ்ச்சியிலே பேர்களை பெரும் மகிழ்ச்சியிலே அவர் அழிந்து போயிடுவார், அது பேருடைய அழிந்து போயிடுவார். நமக்கு அல்லாஹ் பற்றி தெரியாதனால ஏதோ ஒழுங்கு நின்றுட்டு இருக்கோம், அந்த இன்பத்தை தெரியாதனால ஒழுங்கு நின்றுட்டு இருக்கோம். இறைவே திரண்டு சிறுவர்கள் அந்த இன்பத்தை கண்டுட்டாங்க, அதனால அவங்க அதிலேயே லைத்து, அதிலேயே அழிந்து, அதிலேயே குறைந்து போய்விடுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே நான் எதற்கு சொல்ல வேண்டேன் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த வழி வருகிறது. அந்த பேரோடு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மூலமாக அழைப்பு கிடைக்கிறது. அழைப்பு கிடைத்தவுடனே அந்த உத்தரவு என்ன, ஓதி கொடு, உடனே ஓதி கொடுப்பதற்கான பெருமானார் புறப்பட்டு செல்லவில்லை, தன்னுடைய குணவீடத்தில் வந்து செய்தி சொல்கிறார். இதே மாதிரி தான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்வார். அதற்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற, யா அபத்தி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதி, யா அபத்தி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதி. அவர்கள் சொல்கிறார்கள், எனது தந்தையே, எனக்கு ஒரு ஞானம் வந்திருக்கிறது, உங்களுக்கு வராத ஞானம் எனக்கு வந்திருக்கிறது என்று இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனாரை குறித்துத்தான் சொன்னதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். தன்னுடைய ஹதீஸை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வரலாற்றை எல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு ஞானம் வந்த பொழுது தகப்பனார் அழைத்துத்தான் சொன்னாங்க ஒழிய துணைவி அழைத்தோ அம்மாவை அழைத்து சொல்லவில்லை, அம்மாவை அழைத்து ஒரு பெண்ணை அழைத்து சொல்லவில்லை, தகப்பனார் அழைத்துத்தார்கள். யா அபதி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதி 19:43 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் குழந்தையா இருக்கும்போது ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது பேசும்போது சமுதாயத்திற்குத்தான் அவர்கள் பேசினார்கள், என் அம்மாவை என்று கூப்பிட்டு பேசவில்லை. இனி அபுதுல்லா ஆசானியல் கிதாப வஜாலனி நபியன் வஜாலனி முபாரகன் ஐனமா குன்து வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸக்காத்தி மா துன்து ஹஜ்ஜா என்று அவர் சமுதாயத்திற்கான அவர்கள் பேசியதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். இப்படி நபிமார்கள் எல்லாம் தங்களுக்கு முக்கியமான செய்தி கேட்கிற பொழுது தன்னுடைய துணைவி அழைத்து பேசவில்லை. சராசரி நாம் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பெரிய செய்தி கிடைத்து விட்டால் நம்முடைய துணைகளுக்கு நாம் போய் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் உனக்கு அதெல்லாம் தெரியாது புரியாது என்று சொல்லி அந்த பெண்ணை ஒரு மடக்கிரிக்கு என்பதாக எண்ணிக்கொண்டுதான் நாம் இருப்போம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கியவுடன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் தான் நடந்த செய்தி அனைத்தையும் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. உடனே அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு செய்தி நாம் சிந்தித்து பார்த்தால்
மிகவும் விரும்பிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆறுதல் சொல்கிற செய்தி. கணியத்திற்குரிய பெருமக்களே, சாதாரணமாக நம்ம வீட்டுல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கற்பனை, ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு மனைவிட்ட போய் சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம வீட்டுல சொன்னோடனே வீட்டுல உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, என்னமோ பேரி என்னமோ பிடிச்சி வச்சு என்னமோ பிடிச்சி வச்சு உடனே ஒரு நல்ல அழுத்தத்தை பார்த்து ஓடிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனியா காட்டுல இருந்தாங்க, தனியில ஒரு காட்டுல இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஒளி வந்தது. ஒளி வந்து பற்றி அனைத்து என்னமோ செய்யுது. பதவி கீழே வர்றாங்க. வந்து செய்தி சொன்னா என்ன நடக்கும்? இந்த என்னமோ பிடிச்சி வச்சு உடனே ஓடி பார்க்கணும்னா யதார்த்தமா சொல்லுவாங்க. அதை அந்நிய பெரிதாசியாகிறாங்க அவர்கள். உடனே அவர்கள் எழுதுகிறார்கள், கல்லா வல்லாஹிலா இந்தி கல்லா சுவாபதா. எனவே அன்பு கணவரே, உங்களுக்கு ஏதோ பயங்கரம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு காலம் அது இருக்கவே இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய பழைய வாழ்க்கை இன்னைக்கல்ல தப்பில் ஒரு ரத்ன உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள். விருந்தாளிகளுக்கு விருந்து அளிப்பீர்கள். வசமில் கல்ல மற்றவருடைய கர்மத்தை நீங்கள் தாக்குகிறீர்கள். வசக்திகளில் மகஜூமி இல்லாதவருக்காக சம்பாதித்து நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஒத்துறையும் வல்ல நவாயில் சக்தி நல்ல காரியங்களுக்கு ஒதுக்கீர்கள். மனைவி கணவனை பற்றி கொடுத்த ஒரு அற்புதமான ஐந்து இவ்வளவு சிறப்பான காரியத்தை நீங்க செய்யுங்க. அதனால உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. வந்தது நன்மையாகத்தான் இருக்கும், கவலைப்படாதீர்கள். வந்தது நன்மையாகத்தான் இருக்கும் என்று அன்னை கவிதா ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசித்து உடனடியாக கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு வரக்காட்ட முதல்ல போறாங்க. முதல்ல தனியா வரக்காட்ட வரக்காண்டால் கவிதா ரலியல்லாஹு அவருடைய சிஸ்டாவுடைய மகன் இருக்கிறார். அவர் வேற விற்பனாக இருக்கிறார். அவர்களுக்கு தனியா முதல்ல போறாங்க. போய் இந்த மாதிரி உங்க அண்ணன் மகன் நிகழ்ச்சி கழித்து வந்திருக்கிறார். என்னது வரக்கா சொல்றாரு, நல்ல செய்யலாம், நீ எதுவும் கவலைப்படாத, அவரை அழைச்சிடுவான். முக்கியமா ஏதாவது அவர் சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு சங்கடத்தை வந்துருமோ என்பதற்காக எடுத்தோடனே ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போல. ஏன்னா ஏதாவது அவர் பட்டு சொன்னா ரசூலுல்லாஹ் மனசு உடைவாங்க. அதனால அழைச்சிட்டு போகாம வீட்டுல இருக்கிற உட்கார்ந்து சொல்லிட்டு வெகுவா வெளியே போய் வரக்காட்ட போய் செய்தி கேட்டாங்க. அவர் சொன்னார், நல்ல செய்திதான், அதனால அழைச்சிடுவாங்க. சொன்ன பிறகு திரும்ப வந்து ரசூலுல்லாஹ் அழைச்சிடுறாங்க. வாங்க, இங்க ஒருத்தர் வேறு விற்பனர் இருக்கிறார், அவரிடத்துல நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொன்னா என்ன என்று சொல்லுவார், வாருங்கள் என்று அழைத்து செல்கிறார்கள். அங்கு போன உடனே வரக்கா ஆரம்பத்திலிருந்து எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு கடைசிக்கிறார். அவன் நாமும் சொல்லது இறங்கிவாலா மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது இறங்கி ஜிப்ரீல் நாமம் இடத்தில் வந்தது. உண்மை கட்டி அணிந்தது அந்த நாமும். அன்று அந்த கிரேக்க மொழியை நாமும் என்று பெயர். உங்களுக்கு வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கி ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா லைத்தனி லைத்தனி அசூன் ஹையா. அந்த காலத்துல நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, அந்த நேரத்தில் நான் பலமாக இருக்க வேண்டுமே. யூக கௌமுக உங்களுடைய கூட்டத்தினர்கள் உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கும் போது நான் உடம்பு இருக்க வேண்டுமே என்பதாக அவர் கூறுகிறார். பெருமானாருக்கு மிகப்பெரிய ஏன்னா இதுவரைக்கு அந்த ஊர் மக்களிடத்திலிருந்து ஒரு சுடு சொல்லி அவர் கேட்டதில்லை. அதையும் பாதிக்கின்ற பெயரை தவிர வேற எதுவும் கோபமாக ரசூலுல்லாஹை யாரும் பார்த்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. அப்படி உள்ள மக்கள் தன்னை ஊரை விட்டு துரத்துவார்களாம். அவன் செய்யவும் என்னை ஊரை விட்டு துரத்துவார்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். வரக்காட்டினர் உங்களை அல்ல, இது மாதிரி யாரெல்லாம் இறைத்துதை கொண்டு வந்தார்களோ அத்தனை பேர்களும் ஊர்களில் துரத்தடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக நீங்களும் துரத்தடிக்கப்படுவீர்கள். தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு காலம் உண்டால் உனக்கு என்னால் ஆன நல்ல உதவியை நான் செய்வேன், என்னால் ஆன எல்லா உதவியும் நான் செய்வேன் என்று சொல்கிறார். ஆனால் இமாம் புகாரி இருக்கிறார்கள். ஆனால் அவர் நீண்ட காலம் வாழவில்லை, அவர் வஃபாத்தாக ஆகிவிடுகிறார் என்பதாக புகாரி சொல்றார். கணேசனுக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வரக்கா இவ்வளவு செய்திகளை தெரிந்து பதில் சொன்னவுடன் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்த உடனே முதலாக கதிஜா நாயகி தன்னுடைய கணவனாக சொல்கிறார்கள், கையை வீட்டுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தூதர்தான் என்று நான் சாட்சி பெறுகிறேன். முதலாக வீட்டுக்கு வந்த உடனே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அதற்கு இஸ்ராயேல் அவர்கள் தன்னுடைய காலினால் ஒரு இடத்தை தட்டுகிறார்கள். அங்கே ஒரு ஊற்று நீர் கிளம்புகிறது. அந்த ஊற்று நீரில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கியை சொல்லி அவர்கள் 2 ரக்காத் தொழுகையை சொல்லி வழிகாட்டுகிறார்கள். இஸ்ராயேல்
அதே ஊசினரே அவர்களும் ஒதுக்கீடு 2 ரக்காத் தொழுகிறார்கள். தொழுகை கடமையானது நமக்கு மேராஜில் இரவில்தான். கடமை என்பது அப்ரூவராக ஆதாரப்பூர்வமாக கடமையாக்கப்பட்டது மேராஜில் இரவில்தான். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின்னால் தான். இந்த தினத்திலிருந்து வழி இறங்கிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னால்தான் கடமையானது. ஆனால் தொழுகை என்பது முன்பே ஜிப்ரீல் இஸ்லாம் மூலமாக காட்டித் தரப்பட்டு தொழுது வந்தார்கள். 2 ரக்காத்தாக மக்கள் கணக்கு கிடையாது. நினைக்கும் பொழுதெல்லாம் சொல்வார்கள். அதிகமாக இரவு பகல் என்று மாறாமல் தொழுது கொண்டே இருப்பார்கள். அந்த முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக தொழுகையை ஜிப்ரீல் இஸ்லாம் காட்டித் தருகிறார்கள். அவர்களும் கதீஜா அம்மையார் அவர்களும் தொழுது ரகசியமாக இருவர் மட்டும் தனியாக தொழுது வந்து கொண்டிருக்கிறார். கணேந்திரக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி வழி வர தொடங்கியது. பெருமானாருக்கு வழி 3 வழியில் வருவதாக புகாரி நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு வழி எப்படி வரும்? 3 வகையில் வரும். ஒன்று, ஜிப்ரீல் இஸ்லாம் சுய உருவிலே வந்து சொல்வார்கள். இப்படி சொன்னார்களே, கலக்கவே சுய உருவிலே வந்து சொன்னார்களே, அது போன்று ஒரு சில சமயத்திலே நேரடியாக வந்து ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்வார்கள். இது ஒரு வகை. 2வது வகை, ஜிப்ரீல் இஸ்லாம் மனித உருவிலே வந்து பேசிக் கொண்டிருப்பதை போன்று ஆயத்தங்களை சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மனதில் கொள்வார்கள். இது 2வது வகை. 3வது வகை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலேயே புகுந்து அந்த வகை வரும். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் முன்னால் மணி ஓசை கொண்டு சத்தம் கேட்கும். மணி ஓசை சாதாரணமாக கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராமா செட்டில் பண்றோம்னா மணில அடிச்சா நான் உள்ள செட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மணி ஓசை தான் கேட்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியில் வழி வருவது எனக்கு ரொம்ப சிரமம். ரொம்ப உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் வமானி மன்றத்தின் இழைக்க இல்லா மலர்ந்து அன்னி வழி வரும்போதுதான் நீ செத்தோம்னு நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி வரும்பொழுது இன்னைக்கு பேசிட்டோம், நீ செத்தோம் என்று நினைக்கிறேன். அவ்வளவு எனக்கு சிரமமாக இருக்கும். வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், வழிகாலமாக நாம் வேறு முத்துக்கள் அருந்துவிடும், கண்ணெல்லாம் சிவந்து போயிடும், முகமெல்லாம் சிவந்து போய்விடும், நாடி நரம்புகளெல்லாம் மிகவும் விரைவிலமாக போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழி என்று தொடர்பு அருந்தல் அது நீங்கியதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணத்தை சொல்வார்கள். இதை பற்றி அல்லாஹ் கூட ஒரு இடத்தில் சொல்வான். 73 வசனத்திலே, இன்னா தனுசி அலைக்க கௌலன் கபீலா, வெயிட்டான சொல்லை உமக்கு நாம் வழி அளிக்கிறோம். ரொம்ப வெயிட்டான சொல். இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வெயிட். அபூஹசன் ஷாபிஈ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஞானவான் இருந்தார்கள். அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், ஒருத்தர் முன்னால் இருந்து வாயை சுற்றிக்கிறார். அவன் வாயை சுற்றி குர்ஆன் ஆயத்தை அவன் வாயை சுட்டார். நீங்கள் அவர் சொல்லிடுவார்கள், அவர் குர்ஆனை ஓதுகிறார்கள். குர்ஆனை ஓதினால் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார். வேறு பேசிக் கொண்டிருந்தார்கள். குர்ஆன் ஓதினால் குர்ஆன் எப்படி என்றால் அந்த சொல்லுக்கு சரியான வெயிட் இருக்கிறது என்பதாக அவர் சொல்வார்கள். அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திணறி போயிடுவார்கள். கடுமையான உடல் அசதியின் பேரில் தான் அந்த வசனங்கள் வரும். அந்த வசனங்கள் மணி ஓசை போட்டு கேட்கும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன், பெருமானார் முன்னால் தேனி குழலி சத்தமிடுவதை போன்று இடத்தை கேட்டுக் கொண்டிருக்கும். பெருமானார் அப்படி முற்றி முனை கொண்டிருப்பார். எந்த வரைக்கும் வரலாற்று ஒட்டகம் கத்துகிற மாதிரி ரசூலுல்லாஹ் கத்துவான். ஒட்டகம் கத்துவதை கொண்டு கத்துவார். அதாவது உணர்வாங்க, தாங்க முடியாம உணர்த்தவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படும். ஆக இந்த வகையில் தான் பெருவாரியான ஹதீஸ்கள், பெருவாரியான ஆயத்துக்கள் வந்திருக்கின்றன என்பதை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், பெருமானார் சாதாரணமாக மடியில தர வச்சு படுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வலி வந்த உடனே என்னுடைய தொடையே 2ஆக வெடித்து விடுமோ நான் பயந்து போயிட்டேன். தாங்க முடியல. எனக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வலி வந்து முடியும் வரை எனக்கு அப்படியே ஒரு தொடர் வலித்து விட்டது என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்துல மக்காவிலே வெற்றியான பொழுது அங்கு உள்ள சிலைகள் எல்லாம் உடைத்து வருகிறார்கள். ஒரு சிலை 18 அடி உயரம், குபல்கள் பெண்களுக்குனால சிலை. அந்த சிலையை உடைத்து பார்த்தா முடியல. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியை நீ புரிஞ்சுக்கங்க, நான் ஏறி உடைக்கிறேன். மேல ஏறி உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வலி வந்தோடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் அப்படி உட்கார்ந்தேன்.
நின்றுகிட்டு இருந்தவன் அந்த ரசூலுல்லாஹ்வை பேசினால் நாங்கள் இல்லாம அப்படி நான் உட்கார்ந்தேன். அப்பொழுது அருளப்பட்டது. அது தாங்க முடியாமல் நான் உட்கார்ந்து என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் அதுவான ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்துல ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பயணமாகும் பொழுது மாயிதா சூரா இறங்க ஆரம்பித்து விட்டது. உடனே ஒட்டகம் அப்படியே படுத்து விட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். கணிதத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 வகையாக வயிறு வந்திருக்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மரணமாகி திருப்பி பிரசவத்தில் ஒரு பொம்பளை பெற்றெடுக்கிற நேரத்துல எவ்வளவு கஷ்டப்படுவாளோ, ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படாளோ, அது போன்று ஒவ்வொரு தடவையும் வரி வந்து செல்கிற பொழுது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வேதனை ஏற்படும் என்பதாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரி வந்த புதிதில அதை மனப்பாடம் செய்ய வேண்டுமே என்று அக்கறைப்படுவார்கள். ஏன்னா கடைக்கோடி உம்மத்து வரை கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த வசனத்தை உம்மத்து கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு இடத்து மாறிவிடக்கூடாது, ஒரு வார்த்தையை மாறிவிடக்கூடாது, அப்படியே சொல்ல வேண்டும். ஆனால் சொல்லுவதோ ஒரு தடவை தான் சுவரை சொல்கிறார்கள். அந்த ஒரு தடவை சொல்வதற்குள் இதை பாடம் பண்ண வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு தடவை சொல்வதற்குள் 4 முறை சொல்லிக் கொள்வார். உதாரணமாக கணக்கு என்று ஆயத்தரமானால் என்று 4 முறை சொல்லிக் கொள்வார். இதனால் அவர்களுக்கு பாடத்தை கவனிக்கவும் முடியல, மனப்பாடம் பண்ணவும் முடியல. இப்படி 4 தடவை சொல்வதற்குள் சில ஆயங்கள் ஓடி போய்விடும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டார்கள். ஏன்னா இந்த உம்மத்தின் கடைசியை பாதுகாக்க வேண்டுமே. குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பதாக மக்கள்தான். அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா எப்படி பாதுகாக்கிறான்னா ஓத வச்சுதான் பாதுகாக்கிறான். குர்ஆனை பாதுகாக்கிறா ஒரு மியூசியத்துல ஒரு குர்ஆனை கொண்டு வச்சு அழகா பாதுகாக்க முடியும். ஒரு புல் குர்ஆனை கொண்டு போய் மியூசியத்துல வச்சுதான் பாதுகாக்க முடியும். ஆனா அந்த மியூசியத்துல வைக்கக்கூடிய பாதுகாப்போ ஜூல வைக்கக்கூடிய பாதுகாப்போ அது உண்மையான பாதுகாப்பு அல்ல. செயல்முடக்கம் செய்யப்பட்ட பாதுகாப்பு. உள்ளே யாருக்கு தெரியாது, உள்ளே உள்ள கருத்துக்களை ஓதுவதற்கு யாருக்கு புரியாத நிலையில் உள்ள பாதுகாப்பு அல்ல. அப்படி நாடல். அதுக்கு நான் உதாரணம் பழக்கம். ஒரு சிங்கம் ஒண்ணு ஜூல கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தது. ஜூவை பார்க்கறதுக்காண்டி போன நம்ம பையன் ஒருத்த மெதுவா ஒரு குத்து கொண்டு அந்த சிங்கத்தை சுத்தலாம். அது தூங்கிடுது. அப்படி குத்தின உடனே அப்படி ஒரு முடிச்சு பார்க்க. அந்த முடிக்கு என்ன அர்த்தம்? மகனே, என்னை நீ வெளியில விட்டு குத்தி பார்த்துருக்கனா எனக்கு அதுக்கு ஒரு அந்த முடிப்புக்கு அர்த்தம் வந்து அர்த்தம் மறுபடியும் கண்டுபிடிக்கும். அது மாதிரி ஜூவிலையும் மியூசியத்தில் வச்சு பாதுகாத்தோம்னால் மௌத்தாக்கிற பாதுகாப்பு. செயல்பாட்டுக்கு வர செயல்பாட்டுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு. சீக்கியர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து பெஷாவருக்கு குடியேறும் பொழுது, ஆப்கானிஸ்தானை தாக்குகிற பொழுது சீக்கியர்கள் எல்லாம் பெஷாவருக்கு குடியேற வரும் பொழுது அவர்களுடைய மத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். வரும்போது சொன்னார்கள், எங்கள் சமூகம் அனைத்துக்கும் இது ஒண்ணுதான் இருக்குது, இது போயிட்டா எங்க மருமே போயிடும் என்று சொன்னார்கள். அப்படி அண்ணாவுக்கால இந்த குர்ஆனை பாதுகாக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் திறந்த புத்தகமாக ஆகிவிட்டார். ஒவ்வொருவரும் புரிகிறார்கள், விளங்குகிறார்கள். தனக்கு சிந்தனையை ஏற்படுவதெல்லாம் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். நம் சமூகம் மட்டுமல்ல, சகோதர சமயத்தோர்களும் இன்று சாதாரணமாக அதை ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சி, அதனுடைய பொருளை தெரிந்து கொண்டிருக்கின்ற காட்சி. அல்லாஹ் அதை எல்லோருக்கும் சேர்க்கக்கூடிய முறையிலே அதை பாதுகாத்துள்ளார். இப்படிப்பட்ட பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரி இறங்குற பொழுது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். 75-16 வசனத்திலே நான் மனப்பாடம் பண்ணுவதற்காக நாவை அசைக்க வேண்டாம். இனிமேல் நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தால் போதும், உடனே அந்த குர்ஆனை நான் உள்ளே பதிவிடுகிறேன். பதிவிட்டு எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுது அதை நான் சொல்ல வைத்துள்ளேன். குர்ஆனை நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். குர்ஆனை கவனித்துக் கொண்டிருந்தால் போதும், மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை. உடனே நான் அதை மனதில் பதியளித்து எப்பொழுது தேவைப்படுவதோ அப்பொழுது நான் ஓதவேற்று என்பதாக ஒரு வசனத்திலே சொன்னார். 114 வசனத்திலே சொல்கிற பொழுது வகி முடிவுக்கு முன்னாலேயே நீ அவசரமா குர்ஆனை ஓத வேண்டாம். ஒவ்வொரு ரத்தி சிந்தனை அணிமா என்று சொல்லுங்கள் போதும். இறைவா எனக்கு ஞானத்தை அதிகமாக்கித்தான் என்று சொல்லுங்கள் போதும். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். வேறொரு வசனத்துல தபீஸ் மசூராவுல ஒரு வசனம் வரும். தபீஸ் மேல வரக்கூடிய வசனத்தை நான் ஓதுவோம், நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அல்லாஹ் பெருமானாருக்கு இந்த வகி எப்படி இறக்கினாங்கன்னா ஒரு தடவை
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நேரடியாக ஓதி காட்டுவார்கள், அல்லது மனுவத்திலே வந்து ஓதி காட்டுவார்கள், அல்லது பெருமானாருக்கு அவருடைய உடல் ரீதியிலே ஒரு தடவை அவர்களுக்கு சொல்லப்படும், அவருடைய ஆன்மீகத்திலே சொல்லப்படும். அதை உடனே அவர்கள் மரணம் செய்து கொள்வார். இந்த முறையில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை அமைத்து கொடுத்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகையில் அந்த 5 வசனங்கள் பெற்றவர்கள் தன்னுடைய தொடங்கிய இடத்தில் வந்து சொன்னார்கள் என்பதை நாம் வரலாற்று பார்க்கிறோம். ஜம்மீலுனி ஜம்மீலுனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். போர்த்துங்கள் என்றால் குளிர் காற்றினால் போர்த்துங்கள் என்பதாக நாம் மட்டும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு வேறு வகையான விளக்கங்களை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முசாஹதா, அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஜிப்ரீலுடைய தொடர்பு பார்த்துவிட்ட பெருமானுக்கு இந்த உலகத்தினுடைய எதுவுமே பிடிக்கவில்லை. உலகத்தினுடைய எதிர்பாரும் அவர்கள் சிந்தரிக்க விரும்பவில்லை. அவர்கள் அப்படி அல்லாஹ்வுடைய அன்பிலேயே அழிந்து போய்விட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே சொன்னார்கள், என்னை போற்றுங்கள், என்னை உலகத்தினுடைய எதையும் காட்டாதீங்க, மனைவியை காட்டாதீங்க, மகளை காட்டாதீங்க, உள்ள உலகத்தை காட்டாதீங்க, மகளை காட்டாதீர்கள், இன்று காட்டாதீர்கள், இந்த தமிழில் என்னை போட்டுக் கொண்டேன். நீ ஒரு நாள் என்றால் பொருளுக்காக போற்றினால் சொல்லலாம், ஆனால் தொடர்ந்து பெருமானார் போற்றிக் கொண்டுதான் இருந்தார். அதனால் இன்னொரு கடலில் ஒரு வசனம் இறக்கப்படுகிறது. யா இவன் முஸ்தமில் போர்வை பற்றியவரே, அது ஒரு வசனம். இன்னொரு வசனம் யா இவன் முஸ்தபில் கும்பாந்து வரப்பட்ட பக்கத்தில் என்று ஒரு வசனம். அடுத்து நாம் அதை பற்றி சொல்ல இருக்கிறோம். போர்வை பொற்றியவரை எழுந்திருங்கள், போர்வை பொற்றியவரை எழுந்திருங்கள் என்று அல்லாஹ் சொன்னது அன்னைக்கு பிடிச்ச பயம் போர்வையிலே இருந்தார்கள் என்பதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அன்றிலிருந்து துறவு மனப்பான்மைக்கு அவர்கள் சென்று விட்டார். துறவு மனப்பான்மை எதுவுமே விட இறைநேசர்களே முசாஹதா என்று ஒரு தொடர்பு கொள்வார்கள். அல்லாஹ்வோடு அவர்களுக்கு ஒரு விதமான தொடர்பு கிடைக்கூடும். தொடர்பு கிடைச்சிட்டா அதிலேயே அந்த அன்பிலேயே அழிந்து துவைத்து விடுவார்கள். உலகத்தினுடைய எதை பற்றியும் அவர்கள் பெரிதாக ஈடுபட மாட்டார். அப்படி ஒரு நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து விட்டார்கள். எதுவுமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை, எல்லாமே கசந்தது. அந்த நேரத்தில் தான் வஹி திரும்ப வரவில்லை, வந்த வஹி திரும்ப வரவில்லை, திரும்ப வரவில்லை. நாளைக்கு வரும், நாடகத்து வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். சாதாரணமாக தமிழ்ல ஒரு படம் சொல்வார்கள், சின்ன சின்ன ஆசை பெற்றவர்களுக்கு பெறப்பெற ஆசை என்று சொல்வார்கள். அதாவது சாப்பிட சாப்பிட இன்னொன்று சாப்பிடணும் ஆசை வரும். அது மாதிரி ஒரு தடவை அல்லாஹ்வுடைய அந்த தொடர்பு கிடைத்த உடனே அடுத்த வகையில் இரண்டு பெருமானார் எதிர்பார்த்தார்கள். வரவில்லை, பல நாட்களாக வரவில்லை, பல மாதங்களாக வரவில்லை. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் சங்கடமான நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் மலையில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முயற்சித்து போவார்கள். வகி வரவில்லை. அந்த வகியை எதிர்பார்த்து ஏமாந்து அவர்கள் நமக்கு இனிமே வராதோ, நமக்கு இனிமே வராதோ, அந்த தொடர்பு கிடைக்காதோ, அந்த இன்பம் எனக்கு கிடைக்காதோ என்று நினைத்து போய் மலையில் ஏறி தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்வார்கள். அந்த நேரத்தில் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யா முஹம்மத் இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, முஹம்மதே நிச்சயமாக ரசூலுல்லாஹ், நிச்சயமா வரும், தொடர்பு வரும், பயப்படாத, நீ மனதை தவறித்து விடாதீர்கள் என்று அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதரவு சொல்லி அழைத்து வருவார்கள். எத்தனையோ தடவை தற்கொலைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சித்து விட்டார்கள். ஏன்? அந்த இன்பம் கிடைக்காத காரணத்தினால், அந்த பேரின்பம் தவறிவிட்டது என்பதற்காக அவர்கள் அப்படி ஒரு நிலை அடைந்த பொழுதுதான் சில பல காலங்களாக வழி வரவே ஆரம்பத்தில் வந்த 5 வருஷத்தோடு சரி, அதற்கு பிறகு வரவே இல்லை. பிறகு ஒரு நாள் யதார்த்தமாக காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பழைய உருவி திரும்பவும் வருகிறார். திரும்பி பார்க்கிறார்கள், வானத்துக்கும் பூமிக்கும் ஒட்டாத ஒளி. அந்த ஒளியை பார்த்தோட இந்த சுல்லாவுக்கு மூச்சு வந்தது. ஆகா, நாம் நம்மை கழிந்து விடவில்லை, வந்துவிட்டது என்று நினைத்து மறுபடியும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்த வகை யா இவன் முத்தப்பில் கும்பாந்து வரப்பட்ட பக்கத்தில் என்பதாக வசனம் அடுத்த வசனம் அருளப்பட்டது. போரை பொருத்திக் கொண்டிருக்கிறேன், கும்பாந்து வீடு கொண்டு எழுத்து மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பட்ட பக்கத்தில் உங்களுடைய இறைவன்தான் பெரியவன், இந்த உண்மையை உனக்கு வழக்கு செய்யுங்கள். ஒரு வியாபக பக்கத்தில் உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக்குங்கள், அசுத்தத்தை உங்களை விட்டு விரட்டி விடுங்கள் என்று அடுத்த வசனம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து வழி வர ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் நிலைமைகளுக்கு தோதுவாக, சந்தர்ப்பங்களுக்கு தோதுவாக அல்லாஹ் தஆலா இந்த வழியை 23 ஆண்டுகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவித்துக் கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலம், அதற்கு பிறகு 13 ஆண்டுகள், மதீனாவிற்கு வந்து 10 ஆண்டுகள் வந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 23 ஆண்டுகளும் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பெற்றன. மக்காவில் இருக்கும்போது அருளப்பட்ட வசனங்களுக்கு மக்கி என்பதாக பெயர், மதீனாவில் இருக்கும்போது அருளப்பட்ட வசனங்களுக்கு மதனி என்பதாக பெயர்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை 23 ஆண்டுகளாக சந்தர்ப்பங்களுக்கு தக்கவாறு அல்லாஹ் அருளியிருந்தார். முந்திய வேதங்களுக்கெல்லாம் இது வித்தியாசமான இறக்குதல். இதற்கு முன்னால் உள்ள வேதம், அதாவது தௌராத் வேதமாக இருக்கட்டும், இஞ்சி வேதமாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மொத்தமாகத்தான் சொல்லுவார். ஒரு வேதத்தை அப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வார், 10 கட்டளை என்று சொல்வார்களே, அது பலகையில் அப்படி மொத்த சட்டத்தை அல்லாஹ் கொடுத்து ஒரு பழக்கம். மொத்த சட்டத்தை கொடுத்த பொழுது அந்த மக்களால் ஏற்க முடியாமல் போனது. அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய வசனங்களை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு 23 ஆண்டுகள் அல்லாஹ் இறக்கியிருந்தால் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய கிருபை. ஏனென்றால் மற்ற சமுதாயத்தவர்கள் மொத்தமாக உத்தரவுகளை சொல்லப்பட்ட பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாதுனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தார் தெரியுமா? வரப்பாய் நான் போக்கும் தூரிக்கு நாம் மலையை தலைக்கு மேல தூக்கி சட்டத்தை ஏற்றுக்கிறீர்களா படுவா போட்டு சாவடிக்கிட்டா என்று கேட்டான். திருக்குறானை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். தூரிக்கு நாம் மலையை அப்படி தலைக்கு மேல் தூக்குகிறார். இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் போட்டு என்று சொன்னவர்தான் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி மொத்தமாக கொடுக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் கஷ்டம். அவனமா நம்ம ஆபீஸ்லையும் சரி அல்லது பள்ளிக்கூடத்திலும் சரி சட்டங்கள் எல்லாம் மொத்தமா போட்டாங்கன்னா ஒரு திணிப்பு ஏற்படுத்துறோம். எப்படி இதை கடைப்பிடிக்கிறது என்னெல்லாம் ஏற்படும். ஒரு 2 நாளைக்கு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு சட்டம், ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சட்டம், அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்கா சட்டம் போட்டோம்னா அதை ஏற்பட முடியும். அந்த முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த இந்த பேரருள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பவத்திற்கு தக்க முறையிலே அர்த்தப்பட்டுவிட்டது. அது மட்டுமல்லாமல் செயலில் படுத்துவதற்கு மிக எளிதாக இருந்தது. கணேசத்துடைய பிரமத்திலே 23 ஆண்டுகள் செயல்படுத்துவதற்கு எளிதாக இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ, குர்ஆன் என்ன சொல்லிச்சோ அதை ஒரு சமுதாயம் அப்படியே செயல்படுத்தியது. அல்லாஹ் தஆலா வேறு எந்த தரிவுக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பை நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறான். அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் முழு சட்டங்களையும் செயல்படுத்தினார். செயல்படுத்தி அவருடைய லாபங்களை கண்டார்கள். இப்பொழுது நான் சொல்லலாம் அல்லவா, அது ரசூல் காலத்துல அதெல்லாம் ரசூல் சொன்னாங்க, நம்மளையெல்லாம் செயல்படுத்த முடியுமா என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சமுதாயமே 23 வருஷமா செயல்படுத்தி அதனால் இந்த லாபத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டா, குர்ஆன் சொல்றபடினா நம்ம நடக்க முடியுமா? எத்தனை பேர் பேசுறாங்க? குர்ஆன் சொல்றபடினா நடக்க முடியுமா? குர்ஆன் சொல்றபடி நடந்தா வாழ முடியுமா? இப்படி இன்னும் கூட எலும்பில்லாத நாட்டினான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி குர்ஆன் சொல்றபடி நடந்தா நம்ம பிச்சைக்காரனத்தான் ஆகணும், இப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார். கணேசத்துக்குரியவர்களே, ஆனால் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு 23 வருஷ சமுதாயத்திற்கு குர்ஆனை கொடுத்து அவர்கள் நடக்க வைத்து அதனுடைய லாபத்தை அவர்களை அடைய வைத்து நமக்கு கண் முன்னால் காட்டிவிட்டார். நடக்க முடியாது என்று சொல்லாதீர்கள், நடந்திருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாங்கள் ஆரம்ப காலத்திலே ஒரே ஒரு துணியைத்தான் உடுத்தியிருப்போம். அதுதான் மேலாடை, அதுதான் கீழாடை, அதான் உள்ளாடை, அதுதான் வெளியாடை. ஒரு ஆடை தான். அதையே நாங்கள் கழுத்திலே ஒரு சுருக்கு போட்டு முடிச்சு போட்டுக் கொண்டு சொல்லுவோம். சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நேரத்தில் சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாம் பின்னால் இருந்து சொல்லுகிற பொழுது பெண்களை நீங்கள் தலையை தூக்கிவிட வேண்டாம். அவர் சரிதாவிலிருந்து அவசரமாக சரிதாவிலிருந்து தலையை தூக்கி விடாதீர்கள். ஏனென்றால் ஆண்கள் சொல்லுகிறார்கள், அரைமுறை ஆடையோடு சொல்லுகிறார்கள். எனவே அவர்கள் நன்கு நிமிர்ந்த பிறகுதான், நன்கு சரிதாவிலிருந்து தலை தூக்கிய பிறகுதான் நீங்கள் தூக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். சொல்லுகிற அளவிற்கு நிலைமை மிகவும் சங்கரமாக இருந்தது. இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட புதியிலே அவ்வளவு சிரமமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கிறேன், இந்த அபூ ஹுரைரா உள்ளாடை வேறு, வெளியாடை வேறு, சுப்பா வேறு, தரப்பகை வேறு, மூக்கு துடைப்பதற்கு கதர்பட்டு துணி வைத்திருக்கிறான் இந்த அபூ ஹுரைரா. கதர்பட்டு என்பது அன்றைய காலகட்டத்தில் அரபு நாம் தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து சென்றிருக்கிற கதர்பட்டு துணி மூக்கு துடைப்பதற்கு வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா எவ்வளவு செல்வத்தை இவர்களுக்கு தந்துவிட்டார் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். என்ன செய்தி என்றால், பெருமானாரை நாங்கள் நம்பினால் மோசம் போயிடல. வாழ்க்கையில உடுத்துறது துணி இல்லாம இருந்தோம், இன்னைக்கு எவ்வளவு செழிப்பா இருந்தோம் தெரியுமா? அபூ ஹுரைரா சொல்கிறார். கப்பாப் அரசன் என்ற ஒரு சஹாபி அவர்கள் சொல்வார்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. ஒரு தற்காப்பிற்கு போன உடனே எங்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, தண்ணீர் இல்லை, நெருக்கமும் இல்லை. அப்பொழுது என்னை பார்த்து சொல்வார்கள், அப்பா இந்த இலைகள்ல நம்ம சாப்பிடுற மாதிரி இலை ஏதாவது பறிச்சுவாங்க என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்குத்தான் காற்று உள்ள இலைகளை பற்றி தெரியுமே, எந்த இலை சாப்பிடலாம், அந்த மாதிரி இலை பறிச்சுவாங்க என்று சொல்வார்கள். நான் பறித்து வருவேன். பெருமானாரும் நானும் 6 மாடுகள் கொண்டு அந்த கடையை சாப்பிட்டு 16 உயிர் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இங்கு நான் சில்லறை காப்பில் போட்டு வைத்திருக்கின்ற வடக்கு இருப்பின் கீழால் போட்டு வைத்திருக்கின்ற இடத்திலே பார்க்கிறேன் 40,000 ரூபாய் கொட்டி கிடக்கிறது. சில்லறை காப்பில் போன இடத்திலேயே 40,000 ரூபாய் கொட்டி கிடக்கிறது. அவ்வளவு செல்வாக்கு எங்களுக்கு வந்து விட்டது. அதற்கு அரசர் இல்லாமல் சொல்கிறார். வரலாறு நாம் படிக்கிறோம், அது என்ன சிந்தனை உண்டாக்குறது என்பதை நான் சிந்திப்பதில்லை. அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு வரலாற்றை பார்த்திருக்கிறோம். நோன்பு திறக்கிற நேரத்துல கஞ்சி கொண்டு வருகிறார், இனிப்பான கஞ்சி கொண்டு வருகிறார். அந்த கஞ்சியை பார்த்த உடனே அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவ்வளவு நோன்பு திறப்பதற்கு ஸ்பெஷல் கஞ்சி, இனிப்பு கஞ்சி கொடுக்கிற அளவுக்கு அல்லா செல்வாக்க கொடுத்தானே, அல்லாஹ் தஆலா ஒண்ணுக்கு 10 தரலான்னு சொன்னது மறுபடியும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எல்லாத்தையும் உலகத்துல தந்துட்டு நமக்கு கணக்கு சரியா போச்சுன்னு அங்கு காட்டிடுவானு பயமா இருக்குதுங்களா? மறுமைக்கிறவன் சொல்லுகிறவனுக்கு உனக்குத்தான உலகத்தை தந்துட்டானே, நீ எங்க வந்து நிற்கிறேன்னு அல்லா நீ சொல்லுவானோ எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு எனக்கு தந்துட்டான், அவ்வளவு செல்வாக்கு எனக்கு தந்து விட்டான். அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு இதெல்லாம் சீரிய வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, குர்ஆனுடைய போதனைகள் சரி, அதன்படி நடந்ததினால் முன்னேற்றத்தான் கிடைக்கிறது, பரித்திரம் கிடைத்ததாக யாரும் எண்ணக்கூடாது. பரித்திரம் பிடித்து விடுவோம் என்று யாரும் எண்ணக்கூடாது என்பதற்கான வரலாற்று தெரியும். அதற்கு அபூ மஸ்ஊத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல எங்களுக்கு தர்மம் கொடுங்கப்பா, தர்மம் கொடுங்க பார்த்துவாங்க. நாங்க தர்மம் வாங்குற நிலையில தர்மம் கொடுக்கிற நிலையில இருந்தோம். சஹாபில ஒரு வரலாறு சொல்வார்கள், ஒரு மனிதர் நோம்புடைய பகல் நேரத்துல உறவு கொண்டு விட்டார். உறவு கொள்ளக்கூடாது, அவர் உறவு கொண்டு விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். யார சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 மாதம் நோம்பு வைக்கணும். இந்த ரமலான்ல வைக்க முடியாமத்தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இன்னும் 2 மாசம் நோம்பு நான் எப்படி பொறுமையா இருக்க போறேங்க? ரமலான்லயே என்னால பொறுமையா இருக்க முடியுங்க, 2 மாசம் பனிஷ்மெண்ட் எப்படி நான் பொறுமையா இருக்க முடியுங்கிறாரு. சரிப்பா, ஒரு 60 நிமிஷம் சாப்பாட பார்க்கிறது, 60 நிமிஷம் தான் சிரிக்கிறார். சரி, ஆடை கொடுத்து விடுகிறார்கள். அப்போ தெரிந்தார் அப்படின்னு உள்ள ஒரு ஆண் யதார்த்தமா ஒரு கூட நேரம் பேர் சம்பளத்தை கொண்டு வந்தார். பார்த்தார்கள், இந்த ஒன்றும் வழி இல்லை. சரி, நோம்பு இருக்கிறனால அதுவும் முடியாதுங்கிறாரு. அந்த பேர் சம்பளத்தை கொடுத்து இதை கொண்டு போய் மதினாவுடைய ஏழைகளுக்கெல்லாம் இப்ப வந்து கொடுத்து கொடுக்க சரியா போய் வந்து சொல்லவா இருந்தாங்க. யாரெல்லாம் என்னைய விட ஏழைக்கா கொண்டு சொன்னீங்க, என்னை விட ஏழைக்கா கொண்டு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இது ஒரு வரலாற்றை பார்க்கிறோம். என்னன்னா அவ்வளவு ஏழ்மையாக இருந்தது. அந்த நேரத்துல பெருமானார் தர்மம் ஒண்ணு தர்மம் 1000 வரைக்கும் இருக்கும். தர்மம் எங்கிருந்து தர்மம் கொடுக்கிறது? தர்மம் கொடுங்கள் என்று சொல்வார்கள். உடனே நாங்க போய் ஒரு நாள் ஊதியத்தை குடும்பத்துக்கு கொடுக்காம தர்மம் கொடுப்போம். உணர்ச்சி போய் நாங்க தண்ணீர் எரித்து ஏற்றம் அரைத்து ஒரு நாள்ல கிடைக்கிற அந்த காசை கொண்டு போய் நாங்க தர்மம் கொடுப்போம். வீட்டுக்கு கொடுக்காம தர்மம் கொடுப்போம். தர்மம் கொடுக்கிற சொல்ல சொல்றாங்க, நம்ம இப்படி கொடுக்காம இருக்கிறது. ஆனால் வைநலியாக இன்று எங்களிலே ஒவ்வொருவருக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கிறது. ஆனால் கொடுக்க என் கண்மொழி தந்தாலே செல்லும் காணவில்லை. கொடுக்க சென்ன எங்கள் கண்மொழி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு இன்று லட்ச ரூபாய் இருக்கிறது. எல்லா செலவு போக ஒவ்வொரு இடத்திலேயும் லட்ச ரூபாய் இருக்கிறது என்பதால் அபூ மஸ்ஊத் அன்சாரி சொல்றாரு. புகாரிலே காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியின் காரணத்தினால் அல்லது இந்த குர்ஆனை பின்பற்றியின் காரணத்தினால் ஏழையாக போனார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவரும் அயல்நாட்டு கவர்னராக, அயல்நாட்டு தூதராக, போர்படை தளபதியாக பெருமானார் காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவருடைய சரித்திரத்தை பார்த்தோமையானால் மிக பிரமாதமாக போற்றப்படக்கூடிய நிலையில் தான் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது எதற்கு சொல்றோம்? 23 வருடமாக அல்லாஹ் பிரித்தெடுத்தினான்.
ஒட்டுமொத்தமாக ஒன்றாக அனுப்பியிருக்கலாமே என்றால் ஒன்றாக அனுப்பிய சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து சீரழித்து போய்விட்டது. எனவே அது மாதிரி இந்த உம்மத்து முகமதியை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வப்போது தப்பு போன்ற திட்டங்களை எல்லாம் இறக்கினால் இறக்கி செயல்படுத்தி தாண்டி உலகம் உள்ளளவும் இந்த குர்ஆனை கொண்டு நடக்க முடியும். முதல் சமுதாயம் முதல் தர முஸ்லீம்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அங்கு அற்புதமாக அறிவித்திருக்கிறான். அன்பான சொல்லுகிறேன். எனவேதான் 23 ஆண்டுகளாக இறக்கப்பட்டது. 23 ஆண்டுகளாக இறக்கப்படப்படுவதெல்லாம் தேவைகளுக்கு ஏற்பதான் 1600 பழக்கம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்திற்கு ஒரு தடவை அதை ஒழுங்கு கொள்வார்கள். எப்படி லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எப்படி இருக்கிறதோ அப்படி ஒழுங்கு கொள்வார்கள். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எப்படி இருக்கிறது இப்பொழுது இருக்கிற மாதிரி. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எப்படி இருக்கிறது இப்போது நாம் குர்ஆனை பார்ப்பது இப்படி இருக்கிறது. ஆனால் இறங்கியதோ இதோ என்ற சூரா 30வது ஜுஸில் இருக்குது. அதுதான் முதல்ல இருக்கு. 29வது ஜுஸில் யாருகள் முத்தத்திர் 2வது. எனவே நேரம் கீழமாக சமயத்துக்கு தக்க நிகழ்ச்சிகளுக்கு தக்க அவ்வப்போது இறங்கியது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை அதை சூறாவை ஒழுங்குபடுத்துவார்கள். இந்த வசனத்துக்கு முன்னாடி இந்த வசனம், இந்த சூறாவுக்கு முன்னாடி இந்த வசனம் என்று லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருப்பதை போன்று ஒழுங்குபடுத்துவார்கள். அதோடு மட்டுமில்லாமல் வருடத்திற்கு ஒரு தடவை அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இதை சரி செய்வார்கள். ஒரு வருடத்தில் இறங்கிய வசனங்களை எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸுடைய தர்த்தீபிலே இந்த வரிசையிலே அடுக்கி கொடுப்பார்கள். மறு வருடம் அடுத்த வருடம் இறங்கியும் சேர்த்து அடுக்கி கொடுப்பார்கள். இப்படியாக 23 வருடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு 23வது வருடம் பெருமானார் வஃபாத்தாகிற வருடத்திலே அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை சரி செய்து கொடுத்தார். 2 முறை குர்ஆன் முழுக்க இறங்கியுடன் 2 முறை சரி செய்யப்பட்டு முழுக்காக கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இதை போன்று வரிசைப்படுத்தப்பட்டுவிட்டது. இறங்கியது முன்பின்னாக இருந்தாலும் வரிசை இதை போன்று வரிசைப்படுத்தப்பட்டு விட்டது. வரிசைப்படுத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களிடத்திலே எவ்வளவு முடியுமோ அதை மனப்பாடம் பண்ண சொன்னார்கள். அவரவர்கள் மனப்பாடம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவரவர்களுக்கு முடிந்து ஒரு சில சூறா ஒரு ஆயத்து இப்படி மனப்பாடம் பண்ணினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனித்தனியாக அதை எழுதி வைத்தார்கள். வரி இறங்கும் பொழுது உடனே யாராக இருந்தால் எழுதி உடனே எழுதி வைத்துவார்கள். இந்த வசனங்களுக்கு எதுவுமே புலம்புவதற்கு வேலை இல்லாமல் முழுமையான எழுதிக்கப்பட்டுவிட்டது. ஒரு பிறவியாக எழுதிய தவிர இது இத்தனை வந்திருப்பது எல்லாம் ஒரு 5 வசனத்துக்கு ஒருவரை கொடுத்து எழுத எழுதுவார்கள். கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பி எழுத்தாளராக 23 நபர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். 23 நபர்கள் எழுத்தாளர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வருகிற பொழுதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நபர் என்று கணக்கு வைக்க வேண்டாம். மொத்தமாக 23 நபர்கள் யார் யார் எந்த நேரத்தில் கிடைத்தார்களோ அவர்களை உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வைக்கிறார்கள். எல்லாமே மரப்பட்டையிலேயோ அல்லது இறை தோட்டிலேயோ தோட்டி முறையிலே அது எழுதப்பட்டு முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சின்ன புகாரிலே வருகிற ஒரு அதிகமான ஒரு செய்தி. கிறிஸ்தவன் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் அவனிடத்தினுடைய அறிவை பார்த்து அவனையும் எழுத்தாளர் பணியிலே சேர்த்தார்கள். அவனும் சில புகாருடைய வசனங்களை எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்திருக்கும் உதயத்திற்கு என்ன கொடுக்க தெரியல. திரும்பவும் நிறுத்தமாக இருந்தான். சரி தொலைக்கு என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி விட்டார். திரும்பவும் நிறுத்தமாக போயிட்டான். அவன் விரட்டி விட்டார். புகாரில வந்தார். அவன் போயிட்டான். போனவன் நாட்டு வாக்குல இப்படி சொல்லிட்டு போயிட்டான். முகமது நான் எழுதி கொடுத்ததான் படிச்சுட்டு இருந்தாரு. முகமது நான் எழுதி கொடுத்ததான் படிச்சுட்டு இருக்கிறார். இந்த செய்தி பெருமானாருக்கு வந்தது. குர்ஆன் சம்பந்தமான செய்தி அல்லவா? குர்ஆன் சம்பந்தமான செய்தி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உலகம் அந்த பெருசா பிடித்துக் கொள்ளுமே என்று தடுக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் அர்தலா யக்துபுஹா, இவன் சொன்ன சொல்லை பூமி நம்பாது. இவன் சொன்ன சொல்லை பூமி நம்பாது. எனவே இவனுடைய பிரேதத்தை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று பதுவாக்கிறார்கள். இவனுடைய பிரேதத்தை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று பதுவாக்கிறார்கள். விழுந்து செத்தான். செத்த உடனே அவனை சுற்றி அடக்கினார்கள். தானே வந்தான் குடிக்கு மேல வந்து கேட்டான். தானே குடிக்கு மேல வந்து கேட்கிறான். மறுநாள் அந்த சொந்தக்காரங்க எல்லாம் போய் ஆழமா கிணறு தோண்டி உள்ள போட்டு பேசி சொன்னாங்க. மறுநாள் காலையில் வந்த மேல வந்து இப்படி பல நாட்கள் பதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் சொன்னதை பூமி ஏற்கார்கள். வாணி நான் சொன்னேன் என்பதாக சொல்கிறார். இவன் சொன்னதை பூமி நம்பாது. பூமி நம்பாது. எனவே இவனுடைய பிரதத்தை பூமி ஏற்காது என்று சொன்னார். கடைசி வரை அவன் வெளியில் கிடந்த அப்படி நாய் காகிற மாதிரி செத்து ஊறி உடைந்து நாட்டம் எடுத்து
கழுகு காக்காய்கள்லாம் இறக்கி பிக்கி அப்படித்தான் நமக்கு சமூகத்தான் ஏற்பட்டிருக்கிற பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புகாரிலே ஒரு செய்தி சொல்கிறார். நம்பகமான எழுத்து பதிவு செய்யப்பட்ட